ரொம்ப வழிஞ்சிராத. நீங்க எல்லாம் வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஆனா நீங்க வருவீங்க நாங்கெல்லாம் எதிர்பார்க்கலன்னு சொல்ல வந்தேன். கரெக்ட்டுங்க. இவனுக்கு தங்கச்சினாலே உசுருங்க. குழந்தையில இருந்தே தங்கச்சியோட பாதை கூட தரையில படாம இடையில கைய விட்டு வளர்த்தவங்க. ஆமாங்க. அந்த தங்கச்சியை பத்தி இவன் நெஞ்சத்துல ஏகப்பட்ட கனவுகள் கற்பனைகள் கோட்டை கட்டி வச்சிருக்காங்க. அந்த தங்கச்சியை இந்த சிட்டில பட்ட பகல்ல எப்படியா அவ தனியா அனுப்ப முடியும்? நானே சொரிஞ்சுக்கிறேன்டா. இவ குழந்தையா இருக்கும் போது ஜட்டி போடாம இவன் டிவி நாடகம் ரைட்டருங்க. வசனம் பேச ஆரம்பிச்சா நிறுத்தவே மாட்டான். பெரிய சிந்துபாத் நினைப்பு. சிந்துபாத் எப்படிங்க முடியும்? வணக்கங்க. இது ஆஷா. ஆஷா பேஷா வச்சுக்கோங்க. நான் ஒன்னும் அப்ஜெக்ஷன் சொல்லியே. தாலி ரெடியா இருக்கு, பார்க்கலாமா? ஓ தாராளமா பார்க்கலாம். கிட்ட வந்து நறுக்கிடுவேன். பெரிய தாலி காத்த காளியப்பன். எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. மத்த நாயலுக்கும் தாலிக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு தெரியுமா? என்ன? மோதிரம் வளையெல்லாம் மேட்சா இருக்கான்னு மாட்டி பார்த்து வாங்கலாம். ஆனா தாலி மட்டும் அப்படி முடியாது. கரெக்டா? புட்சாம்பாரா ஒரு புது பாயிண்ட். இந்த ஒரு தாலி சென்டிமெண்ட்டை வச்சு 10 எபிசோட நான் பரபரப்பாக்கி கேட்டேன் பாரு. அங்க பாரு. எங்க எப்படி இருக்கு? உங்களுக்கு இது காதுல லோலா போடுறது தெரியுமா? தெரியலையே. ஆகா, உனக்கு பாரு பாயிண்ட் மேல பாயிண்ட் கிடைக்குது. ஆமாண்டா. இந்த மாதிரி பாயிண்ட் மேல பாயிண்ட் புடிச்சு சித்தப்பான ஒரு மெகா சீரியல் ஆரம்பிச்சு எல்லாரையும் காலி பண்றேன் பாரு நானு. உங்களுக்கு தெரியுமா? எனக்கும் தெரியாது, அதான் கேட்டேன். சித்தப்பா சும்மாடா நீ வேற. நல்லா இருக்கா? தங்கத்தோட வயிறு சேரும்போது அழகா தான் இருக்கும். சார் தான் சொல்லிட்டாரே, வாங்கிக்கங்க மேடம். 1 லட்சம் ரூபாய் தான். 1 lakh? ஒரிஜினல் வைர மோதிரமா? சார் வாங்கி கொடுங்க சார். நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? போலீஸ்ல இன்ஸ்பெக்டரா போறேன். அப்புறம் என்ன சார், மாமூலாவே ஒரே மாசத்துல இந்த பணம் வந்துராது? யோ பார்த்து பேசணும், அந்த மாதிரி ஆள் இல்ல. ஏங்க போலீஸ பத்தி உங்களுக்கு போலீஸ பத்தி உனக்கு என்ன தெரியும்? வேண்டாம் வேண்டாம் இருங்க. சண்டை போடாதீங்க. நான் கழட்டிடுறேன். என்னங்க கழட்ட முடியல. ஆஷா என்னாச்சு? குடு நான் கழட்டுறேன். மாட்டிக்கிட்டான்டா. கல்யாணத்துக்கு வச்சிருந்த மொத்த பணத்தையும் ஒரே மோதிரத்துக்கு கொடுக்க போறான் பாரு. இன்னைக்கு லட்சாதிபதி, நாளைக்கு பிச்சாதிபதி. என்னங்க கழட்ட முடியல. சில சமயம் இப்படி ஆகும், அதுக்கு ஒரு வழி வச்சிருக்கோம். மோதிரத்தை வெட்டி எடுக்க போறியா? விரல ஐயோ, அது ஒண்ணும் தேவையில்ல, நானே கழட்டி தரேன். குல்ஃபி உருகிருச்சுடா. எக்ஸ்கியூஸ் மீ, எங்களுக்கு ஒரு டவுட். என்ன? இல்ல இந்த மோதிரம் வரலன்னா உடனே கத்தி எடுத்து கட்டி வெட்டிடுவேன்னு சொன்னீங்க. சப்போஸ் நான் இவனுக்கு ஒரு அருணாக்குடி வாங்கி அதை இவன் இடுப்புல மாட்டி சிக்கிச்சுன்னா அதை எப்படி வெட்டி எடுப்பீங்க? அதுக்கும் ஒரு வழி இருக்கு சார். என்ன வழி? ஏதோ இவங்க என்ன ஜுவலர்ஸா இல்ல கில்லர்ஸா? அதானே, செய்கூலி இல்ல சேதாரம் இல்லன்னா மக்கள் கடைக்குள்ள வர்றாங்க. ஆதாரத்துக்கு ஆபத்துல என்ன பண்றது? அவுட் போயிட வேண்டியதான். அண்ணா என்ன? இவருக்கு ஹோட்டலுக்கு வழி தெரியாதா? நானே இவரை கூட்டிட்டு வந்துடுறேன். பாய். ஏய், அப்ப நீங்க என் கூட வரீங்களா? ஆமா, எங்க சாப்பிடுறோம்? இங்க சாப்பிடுறோம். அவன் கூட அப்படியே போக வேண்டியதானே. அப்புறம் மச்சான், உங்க ப்ரோகிராம் என்னடா? கவர்னரை பார்க்க போறோம். என்னடா கேள்வி கேக்குற? உன் ப்ரோகிராம் தானே எங்க ப்ரோகிராமும். நாங்க ஃபேமிலியா போறோம்டா. நீங்க ஃபேமிலியா? அப்ப நான் என்ன குப்பை தொட்டில இருந்து எடுத்த அனாதையா? நான் என்ன கோயில் தெருல இப்படியே உட்கார்ந்திருக்கேன்? இல்ல பிளாட்பாரத்துல பிட் பாயிண்ட் அடிக்கிறேன் நானு. இத பார், சைட் செட்டப் ஆகுற வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் தேவைப்படுதுடா. செட் ஆன உடனே ஃப்ரெண்ட்ஸ்களை கட் பண்ணி விட்டுறீங்களாடா? டேய், இப்பதான் பேசுன. டேய், செத்து போறவங்க ஆயா மேல சத்தியமா சொல்லு, இப்ப நான் சொன்னது உன் காதுல விளையாடா? கேக்கலையடா? ஏமா நீ உட்காரு. முன்ன பின்ன தெரியாதவங்களுக்குலாம் நமக்கு என்ன பேச்சு? வா வா வா. என்ன எங்களுக்கு எல்லாம் முன்னாடி பின்னாடி உனக்கு இதுக்கு முன்னாடி தெரியவே தெரியாதா? என்னடா சொல்றான் இவன்? இனிமே நான் இங்க ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். இருந்தேன்னா என் குடும்ப கௌரவ பிரச்சனை. இரு, இனிமே தாண்டா சீனே இருக்குது. எப்படி இவ பைக்ல உட்கார்றன்றத பாத்துட்டு தாண்டா போகணும். இரு. மாமு இப்ப எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். இப்ப மட்டும் ரோட்ல மேடு பள்ளமே வராதா? வரும். ஸ்பீட் பிரேக்கர்ஸே இருக்காதா? இருக்கும். வண்டி குலுங்கவே குலுங்காதா? குலுங்கும். இல்ல சார் சடன் பிரேக் பிடிக்க மாட்டாரா?
இப்ப என்ன பண்ணுவேன்? அதுக்கும் ஒரு ஐடியா இருக்கு. என்ன ஐடியா? இப்படி இறுக்கமா கட்டி பிடிச்சுக்குவேன். ஆஹா, என்ன முட்டாளாக்கிட்டு போயிட்டானேடா. இப்படி இப்படி சிரிச்சு என்ன ஏமாத்திட்டாளேடா.